இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு காலத்தில் அவர் அளித்த வாக்குறுதி ஈவி.கே. சம்பத் அவர்களிடமும் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கமிடம் கொடுத்த வாக்குறுதி இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு கொடுத்தல் லால் பகதூர் சாஸ்திரி அறிவித்தார், தொடரும் என்று சொன்னார். எங்களுடைய பண்டிட் சொன்னது, ஜவஹர்லால் நேரு சொன்னதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் சொன்னார். அன்னை இந்திரா காந்தி வரும்போது அவர் அமைச்சரில் இருந்த உள்துறை அமைச்சர் ஒய்.பி. சவான் அவர்கள் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடரும், 3வது மொழி திணிக்கப்படாது என்றார். எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்பொழுது இதை இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தார். இதுவரை இருமொழி கொள்கை இருக்கிறது. 3வது மொழியை எங்களிடம் திணிக்க வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எது நியாயமோ, எது சரியோ, எது பிடிக்குமோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் படிப்பார்கள். நீங்கள் யார் திணிப்பது? இதைத்தான் எதிர்க்கிறோம். இதைத்தான் மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த தினம் பாத்தீங்கன்னா கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு அண்ணாமலை இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவரை தான் மக்கள் எல்லாம் கோ பேக் நிட்டாங்க. மக்கள் எல்லாம் கோ பேக் நிட்டாங்க. இவர் யார் கோ பேக்ன்றதுக்கு? இந்த தமிழ்நாட்டை சீரமைத்து செப்பனிட்டு வடிவமைத்து எல்லா மாநிலமும் திரும்பி பார்க்கிற மாதிரி ஆக்கிற முதலமைச்சர் கோ பேக்னா மக்கள் இவர் சும்மா விட்டுருவாங்களா? டெபாசிட் வாங்க சொல்லுங்க. வருகின்ற தேர்தலில் ஒரு திட்டங்களும் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்களை பார்த்து அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள். இவர் தான் கோ பேக் அண்ணாமலை ஆக வேண்டும். அதிருப்தி திமுக இது காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? இது ஜனநாயக நாடு, ஜனநாயகவுடைய கட்சி. யார் ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் பேசலாம். பேச்சு உரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, எல்லா உரிமையும் எல்லா கட்சியிலும் உண்டு, எங்கள் கட்சியிலையும் உண்டு. அதனால இதை பற்றிலாம் நான் பதில் சொல்ற தயாராக. உள்கட்சி விவகாரம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.